வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி தான். அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஹைப்பை கொடுத்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டத்தில் ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே, அதுவும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்க 23 தவணை தொகை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தவணை தொகைக்கும் ரூபாய் 2000 வீதம் வைத்து ஒரு வருடத்திற்கு 3 தவணை மொத்தம் 6000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு 5 வருடம் கூட இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே மக்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 தவணை 2000 ரூபாய் விதித்து 6000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதற்கான நிதி அமௌண்ட்டையும் அவங்க ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. இனி கவலைப்பட தேவையில்லை. இன்னும் 5 வருடத்திற்கு உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதற்கான 5 வருடத்திற்கான எக்ஸ்டனை தான் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்முடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அதற்கான நிதியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இன்னும் 5 வருடம் நீங்கள் பயன்பெறணும்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த தவணை தொகையை உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உங்களுடைய வங்கி கணக்கோட உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் லிங்க் ஆயிருக்கணும். கண்டிப்பாட்டு நீங்கள் ஆன்லைனில் இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லேண்டு சீடிங் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் இனி வருகிற 5 வருடத்துக்கான இந்த ஸ்கீம் மூலம் பணம் வர முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இகேஒய்சி பண்ணணும். ஆன்லைன்லேயே நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. ஈஸியாகவே உங்களுடைய வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டே உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். இதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஆன்லைன்ல பண்றதற்கான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.